भगवति हेशिति कण्ठकुटुम्बिनि भूरि कुटुम्बिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते सुरवरवर्षिणि दुर्धरधर्षिणि दुर्मुखमर्षिणि हर्षरते त्रिभुवनपोषिणि शङ्करतोषिणि किल्बिषमोषिणि घोषरते धनुजनिरोषिणि दितिसुतरोषिणि दुर्मदशोषिणि सिन्धुसुते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अयि जगदम्ब मदम्ब कदम्ब वनप्रियवासिनि आसरते शिखरि शिरोमणि तुङ्ग हिमालय शृङ्गनिजालय मध्यगते मधुमधुरे मधुकैटभगञ्जिनि कैटभभञ्जिनि रासरते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते अयि शतखण्डविखण्डितरुण्ड वितुण्डितशुण्ड गजाधिपते रिपुगजगण्डविदारणचण्ड पराक्रमशुण्ड मृगाधिपते सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै श्री विद्योपासनासक्तं श्री विद्यापीठ பூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு. அனைவருக்கும் இனி காலை வணக்கம். ஜி தமிழ் தொலைக்காட்சியின் மூலமாக அபிராமி அந்தாதியினுடைய பாடலை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக இந்த பாடலை நாம் தொடர்ச்சியாக பாராயணம் செய்ய வேண்டும். மனிதனுக்கு அவசியமான தேவை மகிழ்ச்சி. மகிழ்ச்சிக்காகத்தான் நாம் இத்தனை செயல்களும் செய்கிறோம். அப்படி எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்பது என்பது ஒரு கலை. சில பேர் எப்பொழுதும் சோகமாகவே இருப்பார்கள். எவ்வளவு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக்கினால் கூட அவர்களுக்கு மகிழ்ச்சிக்குள்ளாக அவர்களை கொண்டு வர இயலாது. மனநூலார் ஒரு கேள்வி கேட்பார்கள், ஒரு அருமையான கேள்வி கேட்பார்கள். மனிதன் எப்பொழுதும் இயல்பிலேயே ஆனந்தமுடையவனாக நகைச்சுவை உணர்வு உடையவனாக இருக்கிறான். சிறிய வயதிலே குழந்தையாக தவழ விட்டு கொண்டிருக்கிற பொழுது நம் முன்னாலே கொண்டு வந்து ஒரு கிளுகிழுப்பையை காட்டினால் நாம் சிரிக்கிறோம். ஏனென்று சொன்னால் அந்த குழந்தை அசைகிற பொருளை பார்த்து சிரிக்கும். நிலை வளர வளர கொஞ்சம் கொஞ்சமாக நாம் மேலே வர வர நாம் என்ன செய்கிறோம்? சிரிப்பதனை கூட விட்டுவிட்டோம். வயது முதிர்ந்த நடுவயது உடைய ஒருவரிடத்திலே கொண்டு வந்து முன்னாலே கிளுகிழுப்பை ஆட்டினால் கோபம் வந்து விடும் அவர்களுக்கு. அதே மனிதன்தான் குழந்தையாக இருக்கிற பொழுது சிரித்தான், இப்பொழுது கோபப்படுகிறான். நாம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கழிப்பதற்கு கூட தயங்கி கொண்டிருக்கிறோம். வடநாட்டில் கூட ஹோலி பண்டிகை அன்று எல்லோரும் ஒருவர் முகத்திலே கலர் பொடிகளை பூசிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் ரொம்ப ரிசர்வ்டாக ஒரு நிலை வந்துவிட்டால் சிரிப்பது கூட குற்றம் என்று கூட சொல்லக்கூடிய நிலையிலே நாம் இருக்கிறோம். ஆனால் மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், இன்பமாக இருக்க வேண்டும். எப்பொழுதுமாக அவன் மனதிலே ஆனந்தம் நடமாட வேண்டும் என்பதை நோக்கமாக வைத்துத்தான் கொள்ளேன் மனத்தினில் நின் கோலமல்லாது அன்பர் கூட்டந்தன்னை வெள்ளேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூவுலகிற்கும் உள்ளே அனைத்தினிற்கும் புறம்பே உள்ளத்தே விளைந்த கள்ளே கழிக்கும் களியே அழிய என் கண்மணியே என்று பிரார்த்தனை செய்கிறார் அபிராமி பட்டர். கொள்ளேன் மனத்தினில் நின் கோலமல்லாது, உன்னுடைய கோலத்தை தவிர என்னுடைய மனத்தில் வேறு எதுவும் இருக்காது. இந்த தொடரிலேயே நாம் பலமுறை சொல்லி இருக்கிறோம். ஆலயத்திற்கு செல்கிறோம், வழிபாடு செய்ய செல்கிறோம். அப்படி ஆலயத்திற்கு செல்வதான நோக்கமே அந்த இறைவனுடைய திருவுருவ மேனியை பார்த்து வழிபாடு செய்வதற்காகத்தான். ஆனால் நம்முடைய இயல்பிலேயே சற்று யோசித்து பார்த்தால், நாம் கோயிலுக்குள்ளே சென்று விட்டால் ஆலயத்தினுடைய கருவறைக்கு அருகிலே சென்று அங்கே நின்று இறைவனுடைய அழகு திருவுருவத்தை பார்த்த பிறகு கண்களை மூடிக்கொள்ளுகிறோம். ஏன் கண்களை மூடிக்கொள்ளுகிறோம்? அந்த இறைவனுடைய திருவுருவ மேனி நம்முடைய மனதிற்குள்ளே வர வேண்டும் என்பதுதான் அதனுடைய நோக்கம். திருப்பதியிலே 22 மணி நேரம் வரிசையிலே நிற்கிறோம். அந்த இடத்திலே போய் சன்னிதானத்திலே நின்ற பிறகு எந்த இறைவனை பார்ப்பதற்காக 22 மணி நேரம் காத்திருந்தோமோ அந்த இறைவன் முன்னாலே போய் நாம் கண்களை மூடிக்கொண்டு நிற்கிறோம். என்ன காரணம்? அந்த இறைவனுடைய அருமையான திருமேனி,
அந்த திருமேனியை நம்முடைய இதயத்துக்குள்ளே கொண்டு வந்து பதித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனோ என்பார் ஆழ்வார். அப்படி படியாக கிடந்து இறைவனுடைய பவளவாய் காண்பதற்கு அவனுடைய திரு உருவத்தை மனதிற்குள்ளே இருத்தி கொள்வதற்காக நாம் முயற்சி செய்கிறோம். கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது, நீ எப்படி இருக்கிறாய்? மதுரையிலே மீனாட்சியாக இருக்கிறாய், காஞ்சியிலே காமாட்சியாக இருக்கிறாய், நெல்லையிலே மிக அருமையான ஒளி பொருந்திய காந்திமதியாக இருக்கிறாய், காசியிலே விசாலாட்சியாக இருக்கிறாய், ஒவ்வொரு தலத்திலும் ஒவ்வொரு வடிவத்திலே தேவி இருக்கிறாயே, உன்னுடைய திருவுருவத்தை என் மனதிற்குள்ளாக இடையராது தியானித்து கொண்டே நான் இருக்க வேண்டும். இங்கொன்றும் அங்கொன்றுமாக நான் மனத்தை அலையவிட்டு கொண்டே இருந்தால் என் மனம் எப்படி உன்னுடைய திருவடியிலே பதிந்து இருக்கும்? ராமகிருஷ்ண பரமஹம்சர் அழகான ஒரு கதை சொல்லுவார். ஒருவன் தோட்டத்திலே நீர் வேண்டி கிணறு தோண்ட புறப்பட்டான். ஒரு 10 அடி தோண்டினான், தண்ணீர் வரவில்லை. அந்த இடத்தை விட்டு விட்டான். மறுபடியும் வேறொரு இடத்திற்கு போனான். அங்கே ஒரு 10 அடி தோண்டினான், அங்கேயும் தண்ணீர் வரவில்லை. அந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு போனான். அங்கே ஒரு 10 அடி தோண்டினான், அங்கேயும் தண்ணீர் வரவில்லை. இப்படி ஒரு 7-8 இடங்களிலே தோண்டி பார்த்து தண்ணீர் வரவில்லை. அப்படி அந்த இடத்தை ஆழப்படுத்தி தோண்டி பார்த்து தண்ணீர் வராத சூழ்நிலையிலே அவனுடைய நண்பன் அங்கே வந்து சேர்ந்தான். என்னப்பா செய்கிறாய்? நான் கிணறு வெட்டுகிறேன், கிணறு தோண்டுகிறேன். ஏன் தண்ணீர் வரவில்லையா? வரவில்லை. இங்கே 10 அடி, இங்கே 10 அடி, இங்கே 10 அடி. அட, அறிவு இருக்கிறதா உனக்கு? ஒரே இடத்திலேயே நீ 80 அடி தோண்டி இருந்தால் உனக்கு 50 அடியிலேயே தண்ணீர் வந்திருக்குமே. ஏன் ஒரே இடத்திலே தோண்டாமல் பல இடங்களிலே தோண்டினாய் என்று கேட்பான். அதுதான் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையினுடைய தொடக்கம். நாம் ஒரே இடத்திலேயே, ஒரு இறைவனிடத்திலேயே, ஒரு சக்தியிடத்திலேயே நின்று நம்முடைய மனதை ஆழப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த இடத்திலே இடையராத நம்முடைய மனதை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி வைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய மனம் அந்த இடத்திலிருந்து அகலாமல் இருக்கும். தேவியினுடைய திருப்பாதத்திலே நம்முடைய மனம் இடையராது இருக்க வேண்டும். சரண கமலாலயத்தை அரை நிமிட நேரமட்டில் தவ முறையில் தியானம் வைக்க அறியாத என்று சொல்லுவார் அருணகிரிநாதர். நம்முடைய மனத்தை தேவியினுடைய திருப்பாதங்களிலே இடையராது பொருத்தி கொள்ள வேண்டும். கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது, என்னுடைய மனத்திலே உன்னுடைய கோலத்தை தவிர வேறு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது என்று சொன்னால் நான் எப்பொழுது பார்த்தாலும் உன்னையே சிந்திக்க வேண்டும். சேரமான் பெருமாள் மிக அழகாக சொல்லுவார். குதிரையிலே பயணித்து கொண்டிருப்பார். பயணித்து கொண்டிருக்கிற பொழுது எதிராப்பிலே ஒருவன் வருவார். அவர் துணி துவைக்கும் தொழிலாளி. அவர் உடல் முழுக்க அவருடைய உடலிலே சாம்பல் பூசி இருப்பது போலே இருக்கும். அவரை பார்த்தவுடன் முழுநீர் பூசிய முனிவர் என்று நினைத்து கொள்ளுவார் அவர். அப்படி நினைத்து கொண்ட காரணத்தினாலே குதிரையிலிருந்து கீழே இறங்கி சேரமான் பெருமாள் அவரை விழுந்து வணங்குவார். அடியேன் அடி சேரன் என்று சொல்லுவார். அவர் சொல்லுவார், அடியேன் ஒரு தொழிலாளி என்று சொல்லுவார். ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள்? சேரமான் பெருமாள் சொல்லுவார், கவலைப்படாதீர்கள். நீங்கள் சலவை தொழில் செய்தாலும் கூட, ஒவ்வொரு மண் உங்கள் உடம்பிலே ஒட்டியிருந்தாலும் கூட அதை பார்க்கிற பொழுது எனக்கு திருநீராகவே தோன்றியது என்று சொல்லுவார். அப்படி யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் தேவியினுடைய திரு உருவம் நம்முடைய மனதிற்குள்ளே வர வேண்டும் என்கின்ற ஆழ்ந்த நோக்கம்தான் இந்த பாடலுடைய நோக்கம். அப்படி இருந்தால் நம் மனம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருப்போம், ஆனந்தமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் பி சுவாமிநாதன் இனிய காலை வணக்கம். தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் காஞ்சி மகா சுவாமிகளோட அருட்கருணைக்கு பாத்திரமான திருவள்ளூர் ராமச்சந்திரையர் குடும்பத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த திருவள்ளூர் ராமச்சந்திரையர் ஒரு அட்வொகேட், ஒரு வக்கீல். அந்த வக்கீலை மகா சுவாமிகள் மனம் திறந்து பாராட்டுவாராம். இப்படி ஒரு நேர்மையான வக்கீல் அவர் அப்படின்னு மகா சுவாமிகளே சொல்லுவாராம். அது போன்ற ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் வந்த அவரோட கொள்ளு பேரன்தான் சுந்தரராமன். அந்த திருவள்ளூர் ராமச்சந்திரையர் தன் காலத்தில் பாடின பாடல்களை ஆகார புவனம் சிதம்பர ரகசியம் அப்படிங்கிற தலைப்பில் தாயுமானவர் எழுதின 33 பாடல்களை எந்த இடத்துல உட்கார்ந்துன்னு மகாசுவாமிகளை நினச்சிட்டு பார்க்குறோமோ, படிக்கிறோமோ, பாடுறோமோ அங்கே பிரத்யட்சமாக மகாசுவாமிகளை தரிசனம் பண்ண முடியும் அப்படிங்கிறது திருவள்ளூர் ராமச்சந்திரையரது ஆணித்தரமான கூற்று. இதுபோல தன்னோட குடும்பத்தைச் சேர்ந்த பலருக்கும் இந்த பாடல்களை பாடச் சொல்லி மகா சுவாமிகள் தரிசனம் பண்ணி வச்சிருக்கா. இந்த பாடல் புஸ்தகம் ரொம்ப நாள் கழித்து திடீர்னு கையில் கிடைச்சோன்னே அந்த பழைய புஸ்தகத்தை தூசி தட்டி இந்த பாடல்களை மகா சுவாமிகள் சந்நிதிக்கு முன்னால் திரும்ப ஒரு தடவை நாம் பாடணும். பாடும்போது அந்த தெய்வத்தோட ரியாக்ஷனை பார்க்கணுன்னு அவரோட கொள்ளு பேரனான சுந்தரராமனுக்கு ஒரு ஆசை. நேர சித்தூருக்கு புறப்பட்டு வந்துட்டார். பாடல்
பாடல்ல 33 பாடல்கள்ல 24 பாடல்களை பாடிட்டார். 24வது பாடல் பாடி முடிக்கும்போது வாராயோ என் பிராணநாதா என்பேன் அப்படின்னு வரும். அதாவது சிவபெருமானை துதிச்சு சிவபெருமானை போற்றி தாயுமானவர் பாடக்கூடிய பாடல். நீ எனக்கு நேர காட்சி கொடுக்கணும் அப்படின்னு கண்ணீர் மல்க உள்ளம் நெகிழ பாடும்போது, இந்த வரி பாடும்போது சுந்தராமன் கண் கலங்கிடுத்து. சுந்தராமன் தன் நிலையில கிடையாது. இப்படி ஆன பிறகு 24வது பாடலோட முடிவில் உட்கார்ந்த வாக்கில் அந்த மகா சுவாமிகளோட கதவத்தை பார்க்கும்போது, அந்த திருக்கதவங்களை பார்க்கும்போது அந்த அதிசயம் நடந்தது. திடீர்னு அந்த கதவு திறந்தது. அந்த கதவு திடீர்னு திறந்தது. சுந்தரராமன் மட்டும்தான் உட்கார்ந்துருக்கார். ஒரே பக்தர் சுந்தரராமன் மட்டும் உட்கார்ந்துட்டு 24வது பாடல் வரைக்கும் வந்துட்டார். ஆகார புவனமின் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டிலேருந்து 24 பாடல்களை பாடி முடிச்சுட்டு இந்த தெய்வம் நமக்கு தரிசனம் கொடுக்காதான்னு உட்கார்ந்துருக்கா. மற்ற பக்தர்கள் அத்தனை பேரும் புதுப்பெரியவா அங்கே நடத்துகிற சிவபூஜையில் உட்கார்ந்துருக்கா. அவளை தரிசனம் பண்ணிட்டு இருக்கா. இந்த இடம் பூட்டி இருந்ததுனால, அதாவது கதவுகள் சாத்தப்பட்டிருந்ததுனால, மகா சுவாமிகள் இருந்த அரைக்கதவு திறக்காததுனால யாருமே இங்கே கிடையாது. ஆனால் ஒரு நம்பிக்கையோடு உட்கார்ந்து இந்த மகா சுவாமிகள் இந்த பாடலை கேட்டு கதவை திறப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையில் சுந்தரராமன் உட்கார்ந்து பாடினார். 24வது பாடல் முடிவில் அந்த கதவம் திறந்தது. கண்கள் பணிக்க எழுந்து கையை கூப்பிண்டு அந்த கதவத்தை பார்த்தார். கதவை திறந்துட்டு காஞ்சி மகா சுவாமிகள் என்கிற அந்த தெய்வம் தன்னோட தலை அந்த கதவுல இடிக்குமோ அப்படிங்கிறதுனால மெல்ல குனிஞ்சுண்டு சுந்தரராமனை பார்த்தாராம். ஒரு புன்னகை, அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. சுந்தரராமனை பார்த்து சுந்தரராமன் மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்கார். அந்த சுந்தரராமனை பார்த்து ஒரே ஒரு புன்னகை மட்டும் மகா சுவாமிகள் முகத்திலிருந்து அவருக்கு போய் சேர்ந்தது. நீ பாடுறியே, இதெல்லாம் எனக்கு தெரியுண்டா அப்படிங்கிற மாதிரியும் வச்சுக்கலாம். எந்த வசனத்தையும் மகா சுவாமிகள் பேசலை. மகா சுவாமிகள் அன்றைய தினம் மௌனம், எதுவும் பேசலை. ஒரு புன்னகை மட்டும் பூத்தாராம். அவரை பார்த்த உடனே இந்த பாடல்களை கேட்டுட்டு மகா சுவாமிகள் கதவை திறந்து தனக்கு தரிசனம் கொடுத்துட்டார். இதை விட தனக்கு என்ன சுகம் வேணும், வாழ்க்கையில் என்ன ஆஸ்தி வேணும், இதை விட தனக்கு என்ன அந்தஸ்து வேணும் அப்படின்னு சுந்தரராமன் நெகிழ்ந்து போய் கையை தூக்கி கும்பிட்டு ஒரு வேறிறந்த மரம் மாதிரி அந்த சந்நிதியில் விழுந்தார். விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்து நின்னார். மகா சுவாமிகள் வருவார் அப்படின்னு பார்த்தார். எப்படி அந்த கதவு திறந்ததோ அதே வேகத்தில் அந்த கதவு திரும்ப மூடிடுது. மகா சுவாமிகள் உள்ளே போயிட்டார். ஒரு க்ஷணம், சில ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு, சில வினாடிகள் மட்டும் மகா சுவாமிகள் ஒரு தரிசனத்தை இவருக்கு கொடுத்துட்டு, இவர் ஒத்த ஆசாமிக்கு இந்த ஒரே ஒரு சுந்தரராமனுக்கு தன் பக்தன் தன்னை பற்றி பாடுகிறானே அப்படிங்கிறதுக்காக அந்த தெய்வம் கதவை திறந்துட்டு ஒரு தரிசனம் கொடுத்துட்டு கதவை சாத்திடுத்து. சுந்தரராமன் அதிர்ச்சி விலகாம பார்க்கிறார் அந்த கதவத்தை. சற்று முன் கதவு திறந்தது கனவா அல்லது நனவா அப்படிங்கிற எண்ணம் அவரோட மனசுக்குள்ள ஓடுறது. ஆனாலும் அந்த தெய்வத்தை பிரத்யட்சமா பார்த்தாச்சு, கண்ணுக்கு நேர பார்த்தாச்சு. அந்த தெய்வம் தன்னை பார்த்து புன்னகை புரிஞ்சது, தன்னை பார்த்து சிரித்தது. இந்த பாடலை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன், இந்த பாடல் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தாச்சு ஒரு தடவை. சுந்தரராமன் திரும்ப தரையில் உட்கார்ந்தார். ஏன்னா இன்னும் 24 தானே பாடியிருக்கார். மொத்தம் 33 பாடல்களாச்சு, இன்னும் 9 பாட்டு இருக்கே. அதனால் உட்கார்ந்து பாடலாம் அப்படிங்கிறதுக்காக தரையில் உட்கார்ந்தார். திரும்ப அரைக்கதவு சாத்தப்பட்டிருக்கு. இந்த வேளையில் மகா சுவாமிகள் திறந்து தரிசனம் கொடுத்த அந்த ஒரு சில வினாடிகளில் யாரோ ஒரு அன்பர் அந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிருக்கார். கிராஸ் பண்ணி போகும்போது கதவு திறந்தது மட்டும் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் மகா சுவாமிகள் தரிசனம் கொடுத்தாரான்னு தெரியல. ஆனால் அவர் என்ன பண்ணுறார், மகா சுவாமிகள் இருக்கக்கூடிய அந்த அரைக்கதவு திறந்துடுத்து அங்கே அவர் தரிசனம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காருன்னு அங்கே இருக்கிற கூட்டத்தில் போய் கிளப்பி விட்டுட்டு போயிட்டார். அங்கே இருக்கிற கும்பல் முழுக்க பல பக்தர்கள் இந்த இடத்துக்கு நேராக எல்லாரும் புறப்பட்டு வரா. அந்த சுந்தரராமனை சூழ்ந்துட்டு உட்கார்றா.
இதனோட தொடர்ச்சியை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். மகா சுவாமிகள் சந்நிதிக்கு முன்னால அந்த சித்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் அந்த சுந்தரராமன் பாடுறார். அவரோட குள்ளு தாத்தா சொல்லி கொடுத்த அந்த ஆகார புவனமின் அப்படின்னு ஆரம்பிக்கும் அந்த தாயுமானவர் சுவாமிகளோட பாடல்களை பாடுறார். அந்த பாடல்களை பாடினா மகா சுவாமிகள் பிரத்யட்சமாக நமக்கு தெரிவார், பிரத்யட்சமாக தரிசனம் தருவார்னு சொல்லி வச்சிருக்கார். அவர் சொல்லி வச்சதை மகா சுவாமிகளும் சரியாக இந்த குடும்பம் எங்கெங்கெல்லாம் பாடுறதோ தரிசனம் கொடுத்துருக்கார். இந்த குடும்பத்தில் இந்த பாடல் பாடப்படுவது கொஞ்ச காலம் விடுபட்டு போச்சு. இந்த புஸ்தகம் திடீர்னு கிடைச்ச உடனே அவரோட பேத்தியான கிரிஜாவுக்கு எல்லாம் ஞாபகம் வந்து தன்னோட பையன்கிட்ட இந்த விஷயத்தை சொல்கிறா. அந்த பையன் இந்த புஸ்தகத்தை மனப்பாடம் பண்ணிட்டு இந்த பாடல்கள் எப்படி பாடணுமோ பாடிண்டு இந்த பாடல்களை மகா சுவாமிகள் சந்நிதிக்கு முன்னால் பாடணும்னு சித்தூருக்கு வந்துட்டார். சித்தூருக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இந்த வைபவத்தில், அதாவது மகா சுவாமிகள் தங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு முன்னால் உட்கார்ந்து இவர் பாடுறார். இந்த சுந்தராமன் பாடுறார். 24 பாடல்கள் பாடி முடித்த பிறகு அந்த கதவம், மகா சுவாமிகள் இருக்கக்கூடிய அந்த அறையோட கதவங்கள், திருக்கதவங்கள் ரெண்டும் திறந்து மகா சுவாமிகள் ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். யாருக்கு? அந்த சுந்தரராமனுக்கு. சுந்தரராமன் என்கிற ஒரே ஒரு அன்பர் மட்டும் அந்த சந்நிதிக்கு முன்னால் நிற்கிறார். யோசிச்சு பாருங்கோ, எப்பேற்பட்ட ஒரு ஆனந்தமான காட்சி பாருங்கோ. மகா சுவாமிகள் நமக்கு நேர நிற்கிறார். நாம் ஒருத்தர் தான் இருக்கோம். அப்படிங்கும்போது அந்த அருளை, அந்த அமுதத்தை சுவைக்கக்கூடிய பேர் அந்த இடத்துல நாம் ஒருத்தருக்கு மட்டுமே உண்டு. ஒரு தெய்வத்தை பார்க்க போகும்போது அந்த இடத்துல கூட்டமாக இருந்தால் எல்லாம் முட்டி மோதி பார்ப்பா. அந்த தெய்வம் நமக்குன்னு தனியாக வந்து நிற்கிறது. டேய், உனக்காக காட்சி கொடுக்க, உனக்கு அருள் பண்ணுவதற்காக நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு நமக்கு முன்னால் நிற்கும்போது நமக்கு பேச்சு வருமா, மூச்சு வருமா? அந்த தெய்வத்தை பார்க்கணுன்னு தான் பாடிந்தோம். அந்த தெய்வம் தனியாக நின்று காட்சி கொடுக்கறது சுந்தரராமனுக்கு. கதவை திறந்து அந்த நிலைக்கதவு தன்னோட தலையில் இடிச்சிடுமோன்னு கொஞ்சம் குனிஞ்சு சுந்தரராமனை பார்த்து தரிசனம் கொடுக்கறது. அந்த சுந்தரராமன் திக்பிரம பிடிச்சி நிற்கிறார். அந்த தெய்வத்தை பார்த்துட்டு கூத்தாடுறார், கையை தூக்கி கும்பிடுறார், கீழே விழுந்து கும்பிடுறார், எழுந்து பார்க்குறார். சில வினாடிகளில் உள்ளே போயிட்டார். ஆஹா, உள்ளே போயிட்டாரே அப்படின்னு திரும்ப உட்கார்றார். மகா சுவாமிகள் அறையோட அந்த கதவு திறந்த செய்தி அங்கே இங்கே கொஞ்சம் பரவெடுத்து பல பக்தர்கள் இங்கே வர ஆரம்பிச்சுட்டா. ஆஹா, மகா சுவாமிகள் தரிசனம் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா போல இருக்கு, மகா சுவாமிகள் சந்நிதிக்கு வந்துட்டார் போல இருக்கு, பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான்னு யாரோ சொல்ல போய் எல்லா பக்தர்களும் இங்கே வந்துட்டா. இந்த இடத்தில் இருந்தவர் சுந்தரராமன் மட்டும்தானே, அவருக்கு மட்டும்தானே இந்த விஷயம் தெரியும். அதனால் வந்த அன்பர்கள் அத்தனை பேருமே சுந்தரராமனை முச்சுண்டு, ஏன்பா மகாபெரிவா தரிசனம் கொடுத்தாளா? இப்போ மகாபெரியவா இப்போ வெளியில் வந்தாளா? மகாபெரியவா இருக்கக்கூடிய அந்த அறை கதவுங்கள் இப்போ திறந்ததா? யாரோ சொன்னாலே அப்படின்னு கேட்குறா. ஆமாம், திறந்ததுங்கிறார். நீ யாரப்பா? நீ ஒரே ஆள் உட்காந்து பாடின்னு இருக்க, ரொம்ப நேரமாக பாடின்னு இருக்க, உன்னோட பாட்டை கேட்டு தான் அந்த தெய்வம் கதவை திறந்துருக்கு போல இருக்கு, நீ யார்? நீ என்ன பாட்டு பாடின அப்படின்னு அந்த கும்பல்லேருந்து கேட்கும்போது சுந்தரராமனுக்கு பேச்சு வரல. அந்த தெய்வத்தோட காட்சி, அந்த தெய்வம் தனக்கு தரிசனம் கொடுத்த காட்சி இவரோட மனசுக்கு முன்னால நின்றுட்டு இருக்கு. அதை தாண்டி வெளியில வர முடியல. இவா கேட்கிற கேள்விக்கு பதில சொல்ல முடியல. ஒரு வரி கேள்வியா இருந்தா பதில சொல்ல முடியும். எப்படி நீ பாடின, என்ன பாட்டு பாடின, நீ யாருன்னா இவர் என்னத்தை சொல்லுவார்? சுந்தரராமன் எங்க ஆரம்பிப்பார்? நான் திருவள்ளூர்ல எங்க குள்ளுத்தாத்தா இருந்தார் ராமச்சந்திரையர்னு ஆரம்பிச்சு அந்த கதையை சொல்றதுக்கா இந்த இடத்துக்கு வந்திருக்கார்? இவர் இந்த இடத்துக்கு வந்தது அந்த பாடல்களை பாடணும். தாயுமானவரோட பாடல்களை 33 பாடல்களை பாடணும். அந்த ஆகார புவனம் சிதம்பர ரகசியம் அப்படிங்கிற தலைப்பு இருக்கிற பாடல்களை பாடணும். மகா சுவாமிகளோட அவர் ரியாக்ஷனை பார்க்கணும். மகா சுவாமிகள் நமக்கு அனுகிரகம் பண்றாரா, இந்த பாடல்களை ஞாபகம் வச்சுட்டு இருக்காரா, அந்த தெய்வத்தோட கோலத்தை பார்க்கணும்னு இங்க வந்திருக்கார். அவளுக்கு பதிலே சொல்லல. பல பேர் கேட்டு இருக்கா. சரி, பதில் சொல்லாதனால இவர் அந்த பாடல்களே மூழ்கி இருக்கார் போல இருக்கு, இவரை நாம தொந்தரவு பண்ணக்கூடாது, இவர் பாடுறபடி பாடட்டும், நாம கொஞ்சம் சுத்தி உட்கார்ந்துட்டு இருப்போம், ஒருவேளை அந்த தெய்வம் திரும்ப காட்சி கொடுத்தாலும் காட்சி கொடுக்கும் அப்படின்னு அந்த பக்தர்கள் அத்தனை பேரும் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருப்பா. எல்லாரும் சுந்தரராமனுக்கு பின்னால அங்கங்க வரிசையா உட்கார்ந்துடுறா.
அந்த கதவு திரும்ப திறக்கும். சுந்தரராமனோட புண்ணியத்தால் நாமளும் மகா சுவாமிகளை தரிசிக்கும் அப்படின்னு எல்லாரும் உட்கார்றா. அந்த நேரத்தில் 25வது பாட்டை எடுக்கிறார். அந்த சுந்தரராமன் 25வது பாட்டு ஆரம்பிக்கிறார். 25, 26ன்னு இப்படியே போயிட்டு இருக்கு. மொத்தம் 33 பாடல்கள். 33 பாடல்கள் முடிஞ்ச பிறகு மகா சுவாமிகள் தனக்கு நிச்சயமாக தரிசனம் கொடுப்பார், தன்னை பற்றி கேட்பார் அப்படிங்கிற ஒரு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கையோடு உட்கார்ந்துட்டு இருக்கார். 25வது பாட்டு 26வது பாட்டுன்னு போயிட்டு இருக்கு. இதனோட தொடர்ச்சியை நாளைய தெய்வத்தின் குரல் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.